அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. இந்த அரஃபாவுடைய நாளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான். அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி அன்று பிறந்த பாலகர்களைப் போல் ஆகிறார்கள் என்று சொல்வார்களே, அவர்கள் நல்லமல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹாஜிகள் அல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹாஜிகள் அல்லாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், சியாமு யௌமி அரஃபத அஹ்தசிப் அலல்லாஹி ஐயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. யார் அரஃபாவுடைய நாளன்று நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் முந்திய ஒரு வருடத்தின் பாவங்களையும் பிந்தி செய்யக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே அரஃபாவுடைய நாள் வந்துவிட்டால் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கு நோன்பு கண்டிப்பாக வைக்க வேண்டும். நோன்பை நோற்று அந்த அரஃபாவுடைய நாளின் முழு பரக்கத்துகளையும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்தரல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.